Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோரி ஹீரோவா இருக்கணும். ஆனா இந்த காமெடி படம் திருப்பி அதே காமெடி அதுல அது மட்டும் தான் ஒண்ணு பண்ணவே கூடாது இருந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சு, நான் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கப்ப கரெக்டா எனக்கு நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரி வெற்றிமாறன் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்க, எத்தனை படம் மிஸ் பண்ணுவேன், ஏன் அவர் பெரிய ஹீரோ, இவர் பெரிய ஹீரோ, பரவாயில்ல, ஓகே, நான் ஒன்று எதிர்பார்த்தேன் இல்லையா, அது எனக்கு இருக்கு, ஓகேப்பா, இந்த படம் எப்படி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அங்கே ஒன்றே ஒரு ரெஸ்பெக்டான வெற்றிமாறன். ராஜ்கிரண் சார் பண்றதா இருந்தா இதை நம்ம பண்ணுவோம், ஓகே, இல்லைன்னா அந்த ரோல் இந்த படத்துக்கு தேவையே இல்லை, வேற யாரு பண்ணாலுமே அது ஒர்க் ஆகாது. வேணான்ற டிசிஷன் தான் எடுத்து கடைசியா அதை போராடி டேரக்டர் என்னடா அது பரவாயில்லையே, ஈஸியா ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். நான் மனுஷன் எந்த பையன் அனுப்புனாலும் நான் மண்ணுப்புற கூட செம்ம பையன், உங்க வேணான்ற வேற ஒன்று எதிர்பார்க்கறேன், ஏதோ வச்சிருக்காங்க, ஏதோ ஒன்று வச்சிருக்காரு, ஆனா அவர் வீட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் போதா சாட்ல சாமி கும்பிட்றாங்க, கடவுளே அப்படின்னு, அஜித்தே அப்படின்னா என்னைய பார்த்தியா அப்படின்னா, ஐயா அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு, அது சரியா, கடவுளே அப்படின்னோம்னா கடவுளே. எனக்கு தெரியும் ஐஸ்வர்யா இஸ் மோர் கம்ஃபர்டபிள் டூயிங் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு, பட் சூரிக்கு அது புதுசு. அது உங்களுக்கு புதுசு, சாருக்கு புதுசு. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா டொனேஷன் ரொம்ப யதார்த்தமான காம்பினேஷனா இருக்கும்போது காரணம்னா, நம்ம எல்லாரும் இந்த மே மாசம் ஊர்ல திருவிழாவை கொண்டாடி பழகிருப்போம். அந்த திருவிழாவில் சொந்தங்கள் எல்லாரும் நம்மளோட ஒன்னா சேர்ந்து ஒரு வாழ்வியல் இருக்கும் இல்லையா, அந்த வாழ்வியல் எல்லாம் இன்னைக்கு நகரங்கள் நோக்கி போயிருந்தாலும் அதுல இருக்க கிராமத்தோட இயல்பு இன்னைக்கு ஒன்னாதான் இருக்குங்கிறத மே 16 மாமன்ற டைட்டிலோட அந்த கதையை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. என்டையர் டீமுக்கு விகடன் சார்பா வணக்கம். வணக்கம். ஐஸ்வர்யா லட்சுமியோட கிராஃப் எல்லாம் பத்தி பேச முன்னாடி, அசன் பர்சனாவும் சரி பெர்ஃபார்மரும் சரி, யூ ஆர் கைண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் பர்சன் நான் சென்ஸ் பண்ண முடியுது. என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க கூடாது, சீரியஸா சொல்றீங்க. இல்ல the way ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில எனக்கு எது தேவை இல்லைங்கிறத பேசுறதா இருக்கட்டும், அக்கார்டிங் டு யுவர் ஃபிலிமோகிராஃபி எடுத்துக்கிட்டா கட்டா குஸ்தி இந்த மாதிரி மாமன் மாதிரி ஒரு கிராம படங்களா இருக்கட்டும், அப்படியே காரி மாதிரி ஒரு சென்சிபிளான படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூஸ் பண்ணுன்ற ஒரு ஆக்ட்ரஸா இருந்ததை பண்றதா இருக்கட்டும், அது வந்து ஒரு மாதிரி வைடர் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைன்னா அது வராது, அந்த புரிதல் இல்லைன்னா. இந்த அனுபவம்லாம் எப்படி ஐஸ்வர்யா லட்சுமிக்கு, ஹவு இட் இஸ் டிரைவிங் யூ, அது சொல்லுங்க. இப்போ எனக்கு இவரெல்லாம் சொல்லும் போது, ஸ்கிரிப்ட் படிக்கும் போது எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா ஐ எம் ஃப்ரம் அ நியூக்ளியர் ஃபேமிலி, நியூக்ளியர் ஆட்டம் பாம் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. அப்பா அம்மா, நான் ஐ எம் அ சிங்கிள் டாட்டர். அப்போ இவர் சொல்ற அந்த எல்லாருமே சேர்ந்து இருக்கிற அந்த ஃபீலிங் எல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. எப்பயாவது ஏதாவது மேரேஜ்க்கு போகும்போது பார்ப்பீங்க, அதை விட எல்லாருமே சேர்ந்து நடத்துகிற கல்யாணம் அந்த பழக்கம் இல்லை. என் ஃபேமிலியில் அந்த பழக்கம் இல்லை. மேரேஜஸ்க்கு போகிறதே கஷ்டம்தான். என் ஃபேமிலியில் அப்பா இன்ட்ரோவர்ட்டு, சோஷியலி ஆக்வர்டு, அம்மா இன்ட்ரோவர்ட்டு, ஆன்டி சோஷியல், நானும் சோஷியலி ஆக்வர்ட் தான். இப்போ சோஷியல் டிஸ்டன்சிங் கொரோனாக்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்ற ஒரு ஃபேமிலி நம்ம. ஆரம்பத்திலே கோவிட். இந்த 3 பேர் மட்டும்தான், அந்த நம்ம இந்த 3 பேரும் தான் எல்லாமே. ஸோ பெருசா எதுவும் இல்லை. எவ்ரி திங் ஈவன் இஃப் ஸ்பெஷல் அது கொஞ்சம் ஸ்மாலா தான் இருக்கும் என் வீட்டுல. அப்போ அந்த மாதிரி இதுல இருந்து இந்த ஃபிலிம்குள்ள வரும்போது இட் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. இப்போ சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்குமே இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் இருந்தா. You are into imaginary world. It is a fantasy for me. This is a beautiful fantasy for me. நல்லா இருக்கு. பட் அது இருக்கிறவருக்கு they are blessed. I am blessed in a different way. அவ்வளவுதான். But coming back to your question, இப்போ இவருக்கு இந்த ஃபேமிலியோட எமோஷன்ஸ் நிறைய கிடைக்குதுல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு லைஃப்ல எல்லாமே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு அந்த உலகத்தை பத்தி சொல்லி கொடுக்கறது. இல்லைன்னா நம்ம கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் அபவுட் அவர் எக்ஸ்பீரியன்சஸ். தேர் இஸ் நத்திங் superficial. All of it is deep intellectual, deep conversation, not intellectual. Okay. It's mostly deep and emotional. We discuss a lot of things. Okay. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு
my decisions come out of those interactions. ஓகே. ஸோ ரொம்ப ஹெல்தியஸ்ட் வேல இருக்கு. அதே சமயம் ரூட்டடாகவும் இந்த படத்துல எப்படி மாமன் உறவுமுறைகள் ரூட்டடா இருக்கும், உங்களோட கிராஃப்மே அந்த ரூட்டர்ல கரெக்டா போயிட்டு இருக்கு. ஈவன் பூங்குழலிலாம் we enjoyed a lot as a performer. That's the greatest thing. Thank you. கதை நாயகனுக்கு வருவோம். இதுதான் கதை நாயகனா எல்லாரும் நினைச்சுப்பாங்க அண்ணன் சூரியனே, கிடையாது. இங்க கதை நாயகன் சிவன், கதை நாயகனாக ஒரு கதாநாயகனாக. ஏன்னா இப்ப ஏன் சூரியன் கதை நாயகன் சொல்லனா ஒரு நல்ல பெரிய க்ரூமிங் ஸ்டாரா பாக்குறோம். இவர் அந்த ஒரு அவங்க பேசும்போது சொல்றோம், ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டு தோத்த இடத்துல இருந்து ஜெயிச்ச ஒரு பெரிய விஷயம். ஜெயிச்ச ஒரு ட்ரேட்மார்க்கை உடைச்சிட்டு இன்னொன்னு வேற ஒன்று ஜெயிக்கிறது இருக்கு இல்லையா, தட் இஸ் பெரிய மோஸ்ட் சேலஞ்சிங் பாயிண்ட். அதுதான் நான் நினைக்கிறேன். இங்க பரோட்டா சூரியங்கிற ஒரு பிராண்ட அங்க அப்படியே சுக்குமரா உடைச்சிட்டு இங்க பார்த்தா கதாநாயகன் ஸ்டார் சூர்யா மாறிட்டு இருக்கு இல்லையா, இது பெரிய ப்ரோக்ரஸ். அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், என்னுடைய ஃபேமிலிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதான் ஃபஸ்ட்டு. ஒருத்தனுடைய சக்ஸஸ் ஒரு நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம கூட சுற்றி இருக்கவங்க ஒன்று, அதை விட ஸ்ட்ராங் இறைவன், நம்ம ஃபேமிலி. ஸோ இதான் ரொம்ப முக்கியம். ஓகே, எனக்கு அதை நான் இந்த இடத்துக்கு நான் நினச்சி பார்க்கல. நான் ஆக்டராகவும் நினச்சோம், காமெடியாக போனேன். காமெடியாக நமக்கு நல்ல க்ரோத், நல்ல இடத்துல இருந்து. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஹீரோவாக ஆன பெண்ணில் நான் ஒன்று மட்டும் தெளிவாக இருந்தேன். என்னதுன்னா, ஒருவேளை இப்போ லீடிங் காமெடி ஆக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு வரும் திருப்பி நம்ம படம் பண்ணுறதுக்கு, ஸ்டேட் ஹீரோவாக பண்ணுறதுக்கு எல்லா காமெடி பண்ணுவோம். எனக்கும் வந்துச்சு நிறையா. நான் ஏன்னா ஒன்று மட்டும் இருந்தேன்னா, பண்ணுன்னா இதே காமெடி இன்னொரு ஸ்க்ரீனில் போயிட்டு ஃபுல்லாக பண்ணக்கூடாது. அது மட்டும் நான் நினச்சது. எனக்கு வர்றப்ப ஒன்று ஸ்டோரியாக இருக்குனாலே ஸ்டோரி ஹீரோவாக இருக்கணும். ஆனால் இந்த காமெடி படம் திருப்பி அங்கேயும் காமெடி நம்ம அதில் அது மட்டும் தான் ஒன்று பண்ணவே கூடாது இருந்து. எனக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சு, நான் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கப்போ கரெக்டாக எனக்கு நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரி வெற்றிமாறன் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. நான் காமெடியே கிடையாது, இது அப்படியே ஒரு ஸ்டோரியில் ஒரு கேரக்டர், ஒரு கேரக்டர் தான் ஃபுல்லாக. ஸோ அவன் தான் ஹீரோ. அது வந்துச்சு எனக்கு. அதோட நான் வெற்றிமாறன் ஸ்டார்ட் போகிறப்போ நான் லீட் ரோலாக நினச்சி போகவே இல்லை. நான் ஜஸ்ட்டு ஓகே, அவர் படத்தில் ஏதோ ஒரு முக்கியமான ரோல் சொல்கிறாரு அப்படி தான் நான் நினச்சி போனேன். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு எல்லா ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு, இல்லை நீங்கள் தான் லீட் ரோல் அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஓகே, பயங்கர ஹாப்பி. அதுக்காக நிறையா படத்தை நான் மிஸ் பண்ணேன். அதுக்காக அப்படியே அப்போ எந்தெந்த படம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மிச்சம் நான் கமிட் பண்ணவே இல்லை. வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க, எத்தனை படம் மிஸ் பண்ணுவோம், அவர் பெரிய ஹீரோ, இவர் பெரிய ஹீரோ. பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பரவாயில்ல. நான் இல்லை நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு நான் ஒன்று எதிர்பார்த்தேன் இல்லையா, அது எனக்கு இருக்கு. ஓகேப்பா, இந்த படம் எப்படி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அங்கே ஒன்றே ஒரு ரெஸ்பெக்டான வெற்றிமாறன் ஒன்று, இன்னொன்று அந்த ஸ்டோரி. ஓகே, பரவாயில்ல. நிறையா மூவி மிஸ் பண்ணேன். ஓகே, ஆனால் அந்த ஒரு படம் என்னை கொண்டு வந்து காட்டுச்சு. இதுல பிரேக் பண்ண ஒரு விஷயம் எனக்கு பின்னாடி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தேர்ட் சென்டர் பேனர் இருக்கு பாருங்க. கரெக்ட். ஏன்னா அந்த சூரிய ரொம்ப புதுசு. 100%. எனக்கு தெரியும் ஐஸ்வர்யா இஸ் மோர் கம்ஃபர்டபிள் டூயிங் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. பட் சூரிக்கு அது புதுசு. 100%. அது உங்களுக்கு புதுசு, சாருக்கு புதுசு. ஸ்கிரீன்லயும் புதுசு, ஃபேமிலி படம், இன்டர்வியூ ஆல்சோ ஃபேமிலி இன்டர்வியூ, ஃபேமிலி படம். அந்த ரொமான்டிக் வெர்ஷன் ஆஃப் சூரி ஸ்கிரிப்ட்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த ஐஸ்வர்யா பிளேஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய குட் சாய்ஸா ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்க முகத்துல அந்த மண் சார்ந்த ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். அது கரெக்டா பிளேஸ் பண்ணீங்க. எங்களுக்கு எப்படின்னா அந்த கேஸ்டிங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பண்றதுன்னா, இந்த கதையில ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர் இருக்குன்னா அந்த ஹீரோயின் கேரக்டர் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேர், இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான். இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு லவ். ஓகேவா, இந்த லவ் ஸோ அவங்க லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்றப்போ அதான் சொல்லி இதுல வில்லனா இதுல வந்து பிரச்சனையா எதுவுமே கிடையாது. அவங்களோட சுச்சுவேஷன் தான் பிரச்சனையா இருக்கும். அவங்களோட சின்ன சின்ன வார்த்தைகள் தான் ஈகோ மாறும். இப்படியான ஒரு படம் தான் இது. ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன சண்டை வருமோ அந்த சண்டை தான் இது. அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்த இவங்களுடைய பாசத்துக்கு இடையில ஒரு எகெயின்ஸ்டா அதை பேசுறதுக்கோ, அவங்களோட நியாயத்தை பேசுறப்பையோ, எந்த இடத்துலயுமே ஒரு 6 வயசு பையனை எதிராக பேசுறப்போ அவங்கள ஒரு கோவம் வந்துடும் அந்த கேரக்டருக்கு. அப்போ என்ன பண்ணாலும் கோவம் விடாத ஒரு முகம் வேணும். ஸோ அந்த ஃபேஸ் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அப்போ அவங்கள பார்த்தோன்னா ஓகே, இந்த முகத்தை பார்த்தா நமக்கு கோவம் வரல, அப்போ அந்த முகத்துக்கு நமக்கு தேவைன்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது அப்படின்னா. அவங்க அந்த கதையை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அவங்களுமே அதில் இன்னொன்று இதில் வேற ஹீரோயின் சொல்லியிருந்தா மேபி
இல்லை நான் ஒரு சில இடங்களில் வில்லனாக இருக்கேனே அப்படின்னா அவங்களுக்கு தோணலாம். அவங்களுக்கு அந்த ஆல்ரெடி அவங்க அந்த டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அவங்களால சென்ஸ் பண்ண முடிஞ்சுது. அவங்களால ஸ்கிரிப்டாவுமே அதை சென்ஸ் பண்ண முடிஞ்சு அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி ஓகே இவங்க என்ன சொல்ல வராங்கிறது நமக்கு புரியுது. ஐஸ்வர்யா, நீங்க இந்த இன்டர்வியூல பிஹேவ் பண்றதை வச்சு என்னை நான் போய் சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க. நீங்க வெரி இன்டெலெக்சுவல் பர்சன், ஆனா நீங்க எது கேட்டாலும் நான் இல்லை அப்படி சென்ஸ் ரொம்ப தெளிவா பணிவா இருப்பாங்க. கரெக்டா ஐடியா பண்ணாங்க. அவங்க ஸ்கிரிப்ட் எப்படி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணணும், எந்த மணிக்கு உண்மைக்கு நாங்க டைரக்டர் சார்ட்டு பேசிட்டு இருந்தோம். 2-3 டேஸ்க்கு முன்னாடி சப்போஸ் ஆடியோ லான்ச் அன்னைக்கு பண்ண எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஓகே இதே மாதிரி காஸ்டியூம்ல மாமா மாப்பிள்ள காஸ்டியூம் வரல இல்லை மற்ற ஹீரோயின் ஐஷு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி காஸ்டியூம் வர சொல்லலாம்னு ஐடியா பண்ணான். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இல்லை ஏன்டா அவங்கவுங்க ஒன்று கேர்ள்ஸ் அவங்க நிறைய ஐடியா பண்ணிப்பாங்க, அவங்கவுங்க ஒரு ஐடியா பண்ணிப்பாங்க. நம்மளாம் போய் டான்ஸ் நம்மளாம் போய் ஏன் இந்த காஸ்டியூம் போகணும், நமக்கு இது பிடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு பிடிக்குன்னு தெரியாதுல்ல, வேண்டாம் அவங்க ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுலாம், நம்ம இப்படி வந்துடலாம் அப்படின்னு வச்சு சாரி டான்ஸுக்கு மட்டும் இப்படி பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் இவங்க இன்டர்வியூக்கே வந்து படத்தை ப்ரொமோஷனுக்கு சூப்பரா விட்டாங்க. நாங்க எதிர்பார்க்கவே நாங்க வந்திருக்கோம் வேட்பு சக்தியோட, அவங்க கிளியரா இருக்காங்க. அவனாச்சும் வேற மாதிரி ஐடியா பண்ணி வந்துருக்கலாமே, இல்லையே இந்த இதுக்குள்ள இந்த மாதிரி போகணும். கதாபாத்திரம் நேம் என்ன? ரேகாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க, ப்ரொமோஷன்ல கூட வாழ்றாங்க. 16 அதுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அவங்க 1 வீக் 2021 வரைக்கும் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போயிருவாங்க. எனக்கு எக்ஸிபிஷனா வந்து நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்கு, பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு. அஃப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட ஃபிலிம்ஸ் அவர் ரொம்ப சிறந்த படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து அந்த கதை நல்லா இருந்தா இன்னைக்கு மையலகன் வரைக்கும் என்னா செராசாவில இருந்து இப்போ வரைக்கும் அந்த கதையோட உயிரோட்டம் இருந்தால் மட்டும்தான் அது கதையில சூஸ் பண்ணுவார். அவரே நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்காரு. அது அவர் வந்ததுக்கு அப்புறம் படத்தோட கிராஃப் எப்படி இருந்து இல்ல பேப்பர்லயே ராஜ்கிரண் சார் தான் இந்த கேரக்டர் பண்ண போறாரு அப்படின்றது இல்ல, அந்த கேரக்டர் டிசைட் பண்றப்பே ராஜ்கிரண் சார் பண்ணட்டும், இல்லைன்னா அந்த கேரக்டர் அப்படி ஒரு ரோலே வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். ப்ரொடியூசர்கிட்ட பேசப்போ கடைசியா பேசுறப்பயுமே ராஜ்கிரண் சார் பண்றதா இருந்தா இதை நம்ம பண்ணுவோம், ஓகே இல்லைன்னா அந்த ரோல் இந்த படத்துக்கு தேவையே இல்லை, வேற யாரு பண்ணாலுமே அது ஒர்க் ஆகாது, வேணான்ற டிசிஷன் தான் எடுத்து கடைசியா அதை போராடி ஓகே அப்புறம் அவர்கிட்ட கதை சொன்னா என்ன சொல்லுவாருன்ற இது இப்படி அவர்கிட்ட சொல்லவும் அவரும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி அவருக்குமே ரொம்ப இதை வந்து ஒர்க் பண்ணாரு. அதான் அவர் வந்து நின்னா அந்த ஃப்ரேமே வேறையா மாறிட்டு கண்டிப்பா முண்டாசு சூரியனே அந்த 2 கம்பீரமா நேரம்னா முடிஞ்சிருச்சு. அங்கேயே படம் மன நிறைவா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடைசியில இடையில பாயாசம் ஊத்தி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஃப்ரேம் நிக்கிறப்ப அது ஃபுல்ஃபில் ஆயிடும். அதுக்கு ஒருத்தன நம்ம அந்த படத்துக்குள்ள நம்ம கேட்டதுக்கு நம்ம படத்துக்குள்ள அவர் வந்தது ஒர்த்து. அண்ட் கமிங் டு யூ, லப்பர் பந்தா இருக்கட்டும், எனக்கு கேரக்டர் ரோலை தாண்டி வேற ஒரு டைமென்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரர் இப்போ வந்து டைரக்டர்ஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கதாபாத்திரங்களா. ஏன்னா ஈவன் இப்போ சத்யராஜ் சாரா இருக்கட்டும், நாசர் சாரா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க லைஃப்ல பார்த்தா நிறைய ஃபிலிம்ஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜான்ரா ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்கள நாசர் சாரை பார்த்தா வில்லனா பார்க்க முடியும், எம்டன் மகன் மாதிரி படத்துல ஒரு அப்பாவா பார்க்க முடியும். பாலசரவணன் ஹோல்ட் பண்ற விஷயம் இன்னைக்கு இருக்கிற இந்த, அதாவது நான் எப்போ சொல்றேன்னா கணக்கான காலங்கள் ஸ்டேஜ் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல ஃபுட்டு ஹாஸ்டல்ல சாப்பிட்ற அந்த பாலசரவணன் இப்போ இவால்வ் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இந்த ஜான்ரா ஆஃப் அடுத்த ஸ்டேஜிங் அதுதான் தோணுது, அந்த மாதிரி வரணுன்ற பிளான். அதுதான் நம்ம ஆரம்பத்துல இப்படி ஆகணும்னு ஒன்று யோசிச்சு அந்த இந்த ட்ராவல் தான் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லி வருவோம். வந்ததுக்கப்புறம் நல்ல நண்பர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும் போது நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஆக்டர்னா எல்லாமே பண்ணணும், நம்ம வந்து காமெடியாக நடிக்கணும், சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ணணும், இன்னும் சீரியஸான கேரக்டர்ஸ் பண்ணணும், நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு எல்லாமே நமக்கு ஒரு அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக அடைவோம். முழுசாக அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறேன், நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும்ல எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு. அப்புறம் அதை வந்து நம்ம உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நமக்கு தெரியாதவங்க கூட நம்ம கரெக்டாக அந்த ஒர்க்கை பார்க்கும்போது அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து நமக்கான கேரக்டர் எழுதுறாங்க. அது நமக்கு தொடர்ந்து நடக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விதத்துலையுமே நம்ம ட்ராவல் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ டைரக்டர்ஸ் கொடுக்குற சான்சஸ் பொறுத்து தான். இப்போ வந்து பிரசாந்த் வந்து கருப்பு கேரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் ஏற்பட்டுச்சு. ஆமாம், அது எனக்கு தெரியும். நான் வந்து ஏன்னா நான் தான் அதை அடையிறேன். எவ்வளோ கதாபாத்திரங்கள் வந்துச்சு, எவ்வளோ வாய்ப்புகள் அது மூலமாக நான் அடைஞ்சிருக்கேன். நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தால் அதே மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கட்டும், ஒரு சீரியஸான கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை
ரொம்ப நெகட்டிவான கேரக்டர்ஸாக இருக்கட்டும் நிறைய வந்து எனக்கு கருப்பு கேரக்டருக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ இப்போ அந்த டிராவல் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி விட்டான். அவன் விலங்கு சொல்லும் போது நான் வேற கேரக்டரா இருந்தா நமக்கு தர போறான் அப்படிதான் நான் நினைச்சேன். முனிசாந்த் கேரக்டர் அப்புறம் கொண்டே நீ கருப்பு கேரக்டரா பண்ணணும்னு சொல்லி அவன் தான் பண்ண வச்சான். ரிப்பீட்டடா செலிபிரிட்டிஸ் எல்லார்ட்டையும் கேட்கறதாவே இருந்தது. நிறைய இன்டர்வியூஸ்ல பாக்குறேன் விலங்கு 2 எப்போ வரப்போகுது எல்லாரும் கேட்கறாங்க. அசின் பார்ட் ஒரு டைரக்டரா டிஜிட்டல் அந்த டைம்ல அதான் சொல்லுவாங்கல்ல கீழே ஜெயிக்கிறவனை விட கீழே விழுந்து எழுந்தவரோட வெற்றி இன்னும் வீரியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெற்றி தான் அந்த விலங்குன்னு நினைக்கிறேன். தமிழ் சீரீஸ்ல ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனரா இருந்தது சீரீஸ் பேட்டர்ன் நான் சொல்றேன். அதோட சக்சஸ் இன்னைக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை விசிட் பண்ணதா இருக்கட்டும், அண்ட் தமிழரசன் பச்சைமுத்து மேக்கிங் வீடியோல பார்த்தேன் அவர் வந்திருந்தாரு. ஒரு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஹேப்பனிங்கா இருக்கக்கூடிய கொலீக்ஸ் எல்லாம் ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த சேஞ்ச் ஒரு எப்படி இருந்தது? அதுதான் எல்லாமே சேர்ந்து நண்பர்கள் தான் எல்லாருமே. அண்ணன் சிவாண்ணே அவர்கள் ரொம்ப க்ளோஸ், நமக்கு அண்ணன் தெரியும். என்னன்னா என்ன பிரச்சனை அதான் சொல்றேன், எல்லாரும் இப்போ நான் ஜெயிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ அண்ணன் என்ன ஜெயிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஓகே, அதான் சொல்றேன். இந்த படமே எங்களுக்கு பயங்கரமான ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா இப்போ ஐஷோ எத்தனை படம் பண்ணாங்க எல்லாத்தையும் எப்படி ஃபோன் பண்ணி பேசுவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஷூட் முடிஞ்சோன்னா அவங்களே ஃபோன் அடிப்பாங்க, வீடியோ கால் பண்ணுவாங்க. இப்போ என் ஒய்ஃப் கிட்ட பேசுவாங்க, ஓகே, எங்க அம்மா கிட்ட பேசுவாங்க. இப்போ இவன் எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ அண்ணன் அப்படிதான் அம்மா கிட்ட பேசுவாங்க. நாங்கள் ரொம்ப வருஷமா ரிலேஷன். இப்போ இவன் அப்படிதான். என்ன பியூட்டினா ஜேபி சார் வந்து ஒரு ஷூட்டுக்கு வந்து மொத்தமாகவே ஒரு வந்து 10 days தான். அது ஒரு ஷூட் வந்து ஒரு 2 நாள் தான் ஷூட் பண்ணா. அப்புறம் பிரேக், ஒரு பொங்கல் லீவ் ஏதோ ஒன்று. அவர் திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி லட்டு எப்படி இருக்கான், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏன்னா நான் ஜேபி சாரோட நான் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த படத்துல எல்லாருமே ஒரு மாதிரி ஃபேமிலி ஆயிட்டாங்க. இப்போ பாபா பாஸ்கர்னா இன்னொரு ஷூட்ல இருக்காரு தெலுங்குல. சாந்தா எனக்கு வந்து இங்கேயும் ஷூட்டிங்லாம் இருக்கு, ஆனால் நம்ம செட்டு மாதிரி வரடா, ஒரு மாதிரியாவே இருக்குடா, உனக்கு எப்படா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு 40 days வந்து எல்லாமே ஒன்னாவே இருந்து வந்து அவங்க சுவாசிகாவா இருக்கட்டும், சுவாசிகாவும் அதே மாதிரி தான். சார் என்ன சார் சாப்பிட்டீங்களா, நீங்க வந்து தம்பி சாப்பிட்டானா, ஷூட் போதா, எப்போ போகுது நெக்ஸ்ட் எப்படி நீங்க நினைச்சதெல்லாம் வந்துருச்சா. ராஜ்கிரண் சார் அப்படிதான். ராஜ்கிரண் சார் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீடு மாதிரி இருக்கு தம்பி, நான் ஏதோ கெஸ்ட் வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லை, நான் ஒரு 1/2 hour இங்க உட்காந்து வாங்கி கேட்கிறாரு. 1/2 hour உட்காந்துட்டு பேசிட்டு ஃபேமிலியா உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அது நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் இருக்கு அப்படின்னு. ஸோ என்னன்னா இங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி இந்த படம் மாதிரியே நாங்களும் எல்லாருமே நிறைய எல்லாமே இருந்தது. சண்டை, பிரச்சனை, எல்லா விதமான இமோஷன்ஸுமே இந்த படத்துக்குள்ள இருந்தது. கடைசியா எப்படி படம் அப்படின்றதோ அதே மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு அதான். இப்போ என்ன அவனும் அதான் கேட்டான், அடுத்து எப்போ திரும்ப நம்ம படம் ஆரம்பிக்கிறோம், சூரியமா எப்போ வருவாரு, ஐசத்தை இப்போ இதுதான் ப்ராசஸாவே இருக்கு. பையனை நடிகை வைக்கிற கால் எப்படி எடுத்தீங்க? அந்த கால் எடுத்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ண என்ன சொன்ன கதை சொல்லியாச்சு, ஓகே ஆயாச்சு. தம்பி கதை சொல்லி நல்லா இருக்கு, அந்த கதை பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. நான் பேச தம்பி இந்த கதையில் இந்த பையன் தான் மெயின், குட்டி பையன். அவன் தான் ஆல்மோஸ்ட் அவன் இல்லாட்ட அந்த படமே இல்லை. பையன் கட்டு ஓகே என்ன ஆமாண்ணே ஓகே சரி ஓகே. அப்போ பையன் அப்புறம் இது மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்க. போனப்போ ஒரு ஆர்டிஸ்டாக கமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. நம்மனா இப்போ ஃபஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு கதை நமக்கு இந்த கேரக்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அண்ணா இப்போ ஐஸ்வர்யா கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க, ஐஸ்வர்யா லட்சுமி. ஓகே சூப்பர் தம்பி சொன்ன கதை கேட்டாங்களா, சூப்பர்ட்டாங்க. ஓகே தம்பி இந்த பையன் கேட்டு பார்த்தாச்சு தம்பி, அந்த பார்த்துட்டு இருக்க முடியாது, அது பார்த்துக்கலாண்ணே அப்படின்ட்டாப்புல. சரி ஓகே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. இது கேப்பில் நாங்கள் ரீல்ஸ்லேருந்து ஒரு குட்டி பையனாக அனுப்புகிறோம். தம்பி இதை பாருங்க, டெய்லி 5 அனுப்புவேன், டெய்லி 10 போட்டு அனுப்புவேன். ப்ரொடியூசரில் அவர் டெய்லி 10 போட்டு அனுப்புவார். அதுக்கப்புறம் வந்து அண்ணே ஓகேண்ணே அக்கா கேட்ட ஆரம்பமான சுவாசிக்கா தம்பி சூப்பர் தம்பி லப்பரு பந்து சூப்பர் தம்பி இந்த பையனை பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அண்ணே ஜேபி சார் கண்டிப்பா அப்படியா ஓகே தம்பி இந்த பையனை பார்த்துக்கலாம். நடந்திருக்கு தெரியல இல்ல என்னன்னு இதை கேள்ற தம்பி பாலா. இங்க என்ன ஜேபி சார் ராஜ்கிரண் சார் உள்ள
எல்லாருமே வந்துட்டாங்க. பாலா வந்துட்டான். எல்லாரும் வந்தப்ப எனக்கு மைண்ட்ல இருக்க அந்த பையன் கேட்டு யாரு இதுக்கெல்லாம் ஒரு 100 ரீல்ஸ் அனுப்பியாச்சு. ப்ரொடியூசர் ஒரு 100 அனுப்பிட்டாரு. நான் ரோட்ல ஒரு கார் டேரக்டர் என்னடா அது பரவாயில்லையே ஈஸியா ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். நான் மனுஷன் எந்த பையன் அனுப்புனாலும் நான் அனுப்புற செம்ம பையன் உங்க வேணான்ற வேற ஒண்ணு எதிர்பார்க்கறேன். ஏதோ வச்சிருக்காங்க ஏதோ ஒண்ணு வச்சிருக்கேன். ஆனா வீட்டுக்குள்ளே வச்சிருக்காரு தெரியல அப்படி. அதுக்கப்புறம் நான் கார்ல போறப்பில்ல ரோட்ல போறப்ப முதல்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். புள்ள பிடிக்கிற மாதிரி கிளாஸ் முடியாது. இந்த குழந்தை சூப்பரா இருக்குல்ல நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப எங்க வீட்டு பக்கத்துல விளையாடுற குழந்தைய பார்த்து எடுத்து ஐயோ தெரிஞ்சவங்க தப்பா இருங்க சரிட்டு ஓகேன்ட்டு அவங்களுக்கு பேரண்ட்ஸ் போய் கேட்டுட்டு சும்மா போட்டோ எடுத்துக்கலாமா இந்த மாதிரி செவட்டு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா சொல்லுங்க. அந்த கொஞ்சம் அவங்க பர்மிஷன் அந்த கொஞ்சம் எடுத்து எங்க பார்த்தாலும் கொஞ்சம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லா தம்பிக்கு ஒரு 400 போட்டோ போயிருக்கான். ஆனா எல்லாத்தையும் தவிர அது மட்டும் இல்ல பாத்துக்கேன் வேற மாதிரி ஒரு டேரக்டர் தான் ஒரு பையனுக்கு எவ்வளவு மணி நேரம் கேட்பாரா அப்படின்னு ஓகே ஷூட்டிங் டேட் நெருங்கியாச்சு. தம்பி 1 மாசத்துல என் பையனை கன்ஃபார்ம் பண்ணியாச்சா ஓகே நான் பாத்துக்கலானே. ஓகே தம்பி 20 நாள் கன்ஃபார்ம் பாத்துக்கலானே. தம்பி இன்னும் 3 நாள் தான் இருக்குது பார்த்துட்டாங்க. புதுசு கடிச்சேன் அண்ணே என்னென்ன நடக்குது 3 நாள் இருக்கிறதுக்கு அண்ணே டேரக்ட் கண்டிப்பாக ஏதோ ஒரு பையனை கட்டி செலக்ட் வச்சுருப்பாங்க இருக்குன்னு நினைக்கிறேண்ணே பார்ப்போம் அண்ணே. 3 நாள் அந்த பையன் தானே மெயின். இல்லைண்ணே நீங்கள் பேசுனீங்க நான் பேசுனீங்க என்ன சொன்னாப்புல பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காப்புல நீங்கள் பேசிட்டு வாங்க இந்த வரையும் இருங்க பேசிட்டு திருப்பி ஆட்டு இருந்தாப்புல அண்ணே பார்த்துக்கலான்னு சொல்கிறாப்புல. என்னக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு போயாச்சு. ஷூட்டிங்கில் பூச்சப்பட்டாச்சு எல்லாம் இருக்குது. தம்பி அந்த பையன் யார் தம்பி எல்கே அஸ்டண்ட் பிரதீஷ் கூப்பிடுங்களா சரிட்டு வந்து அண்ணா இந்த பையன் ஓகேவானே தம்பி நல்லா இருக்கேன் தம்பி பையன் சூப்பராக இருக்கேன் தம்பி ஓகே நம்ம எதுவும் பப்ளியாக நம்ம கேட்டேன் டேரக்டர்கிட்ட நல்லா இருக்கேன் ஓகே தம்பி பண்ணுவானா தம்பி அதெல்லாம் பண்ண வச்சு ஓகே எப்படியோ பையன் நம்ம எதிர்பார்த்தா பையன் விட்டு வந்துட்டாங்க நான் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நான் போதா சாக்கல சாமி கும்பிடல கடவுளே அப்படின்னு அஜித்தே அப்படின்னா டாய் முதல் சாட்டு தெரியுதா 2 பேர் சொன்னேன் யாரான்னு பார்த்து இவன் என்னைய பார்த்தியா அப்படின்னா ஐயா டேய் அதெல்லாம் சொல்லக்கூடாது தப்பு அது சரியா கடவுளே அப்படின்னோம்னா கடவுளே இது சொன்னா சாமி முருகா கணேசா விநாயகா ஆஞ்சநேயா இப்படிதான் சொல்லணும் சரியா ஒருத்தர் பேசக்கூடாதுங்க ஓகே முடிச்சாச்சு. அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ எங்க வச்சுட்டு பிரேக்ல எங்கடா நின்றுட்டுனாங்க எங்க டேரக்டர் எங்கன்னு கேட்டேன். டக்குன்னு அப்பா அங்கே இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைப்பா டேரக்டர் எங்க இருக்காங்க அப்பா அங்கே உட்காந்துருக்காங்க. டேரக்டர் எங்கன்னு கேட்டேன். அங்கே இப்போ நான் நினச்சிச்சு அப்பாவும் டேரக்டரும் யாரோட ஆர்டிஸ்டோட அப்பா சரி அது யாரோட பையன் வச்சுட்டு சரி ஓகே அப்பாவும் டேரக்டர் பேசிட்டாங்க உங்க அப்பாவும் டேரக்டர் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு அப்பா பார்த்துருக்காருயா ஏய் உங்க அப்பா பார்க்கடா நான் டேரக்டர் இருந்தேன் அங்கிள் வாங்க டேரக்டர் தான் சொல்றேன் எங்க அப்பா டேரக்டர் தான் உங்க அப்பாவா தம்பி பையன் அது நம்ம பேர் தானே என் பேர் சென்னையில இருக்கா இந்த தம்பி யாரு நம்ம பேர் தானே ஆவனே நீ ஏன் சொல்லவே இல்லை அவன் பாருங்களா இதே பார்த்து எதுக்குண்ணே அண்ணே நீங்க கதை சொல்லி முடிச்சோன்னு நான் ஆர்டிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சொல்லி முடிச்சோட அங்கேயே நம்ம காட்சி விட்டோம்னா நான் பண்றது சொன்னா திருப்பி அவங்க என்ன சொன்னேன் அண்ணன் இதை நம்ம பண்றோம் பண்றதுக்கு எனக்கு சொல்லியா தம்பி அப்பான்றது எனக்கு அதெல்லாம் சொல்லல பையன் ரெடியா இருக்கா இப்படி கதை நம்ம திருப்பி ரெடி பண்றது அதனால தூக்காதுட்டு இப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன சொல்ற ரீசனு இல்லைங்க நான் என் பையன் சொல்லுவேன் நான் கதைக்கு என்ன தேவை நான் எதிர்பார்க்கிற பையன் என் பையனாவே இருக்கிறேன் அதனாலதான் நான் என் பையனுக்கா சொல்லல நீங்க என்ன சொல்றீங்க பப்ளியா ஆகுதான்னு சொன்னீங்க. அப்புறம் மெயினா மூவில தெரிஞ்ச பசங்களா பயங்கரமாக ஒரு பயங்கரமான கியூட் அப்புல இருக்காது நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைய இருப்பேன் அப்படிதான் சொல்லுவேன் கரெக்டா இருக்கேன் ஒண்ணு ஏன் நான் சொல்லணும் அப்ப நான் என்ன யோசிச்சாலும் நான் என்ன சாப்பிட்டு வச்சாலும் பையனுக்கா வைக்கிறான்னு வைக்க பையனுக்காக நீ எதுன்னு சொல்லுவீங்க எதுக்கு நான் சொல்லணும் அதான் ஓகே இப்போ இல்ல நீங்க 2 நாள் பார்ப்போம் சரியா பண்ணலாம் நான் கொண்டு வந்துருவோம் அதுக்கு கம்பல் பண்ணி நான் தம்பி 2 நாள் பாருங்க
இல்லன்னா நான் ரெடி தூக்கிடுவோம் அதே மாதிரி ஆனா ஒரே நாள் நம்மள கவர் பண்ணிட்டான் இல்ல ஒரே சாட்லியா கடவுளே அஜித் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் இந்த கதைக்கு உண்மைக்கே சொல்லி இறைவனோட ஆசீர்வாதம் நிறைய இருக்கு இந்த கதைக்கு கரெக்டா அது என்னமோ எனக்கு லட்டு வேற யாரும் அமைஞ்சிருந்தாலும் விருப்பமா தெரியாது குழந்தைங்க எல்லாருக்குமே சின்ன பட்ட பேர் இருக்கு ஊர் சைடுல அந்த பேர்ல லட்டுங்கிற பேர் நம்ம ரிப்பீட்டடா பார்த்த ஒரு விஷயம் இருக்கு சப்பியா குழந்தைங்களுக்கு வைப்பாங்க தக்காளி லட்டு அந்த மாதிரி லட்டு எனக்கு இன்னும் 2 விஷயம் இருக்கு டைரக்டர் நம்ம என்ன நினைச்சா தன் பையனுக்கா நினைச்சாலும் அவரு உண்மைக்கே அவர் சொல்ற மாதிரி நம்ம எது பண்ணாலும் அப்ப என் பையனுக்காக வச்சு நினைக்கிங்க நீங்க எனக்கு மாதிரி நினைச்ச கூடாதுக்கா ஒண்ணு இன்னொன்னு வேற எந்த தமிழ் எடுத்திருந்தாலும் டைரக்டர் இந்த ஷூட் பண்ணதுக்கு வேற யாருமே நடிச்சிருக்க முடியாது குட்டி பசங்க ரொம்ப கஷ்டம் என்ன டே நைட் ஷூட்டிங் போகுது நினைச்சதுக்கு நைட் 2 மணிக்கு உட்கார வச்சு 3 மணிக்கு தூக்கிட்டு வாங்குவாங்க 2 மணிக்கு தூக்கிட்டு வாங்குவாங்க டே இந்த சாப்பிட விட மாட்டாங்க வேற எந்த தம்பியா இருந்தாலும் கண்டிப்பா கஷ்டம் அவங்க பையனால புரிஞ்சுக்கிறேன் அவன் அப்பாவை புரிஞ்சுக்கிறேன் அவன் நான் இல்லைன்னு இந்த சீன் இன்னைக்கு விட்டாச்சு இந்த லொகேஷன் கிடைக்காதுங்க கோச்சுக்க எனக்கான ப்ளீஸ் நீ டப்பாச்சுக்கான்னு அப்படின்னு சில நேரங்களில் கஷ்டப்பட்டேன் தம்பி வேணாம் விட்டு தம்பின்னு டைரக்டர் ஆனால் இல்லைண்ணே லட்டு வாலட்டுன்னு தண்ணியை கொடுத்து காப்பியை கொடுத்து அவனுக்கு எல்லாம் கொடுத்து செல்போனை கொடுத்து விளையாட வச்சு ஒரு அப்பாவோ ஒரு பிள்ளையோ அன்பை எப்படிலாம் ஏமாற்றி நடிக்க வைக்க முடியுமோ நடிக்க வச்சுட்டு ஆனால் அந்த இடத்துல வேற ஒரு பேரண்ட்ஸாக இருந்தா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க இல்லங்க சாரி அப்படின்ற ஓகே ஆனா டைரக்டரா உங்களை ஏமாத்தினாரு பாத்தீங்களா அந்த நான் பரவாயில்ல நம்ம கதை சிங்கிள் சிட்டிங்ல ஓகே ஆகுதுன்னு நினைச்சேன் சிங்கிள் சிட்டிங் கதை ஓகே ஆகுது ஏட்டலா சொல்லிட்டா முன்னாடியே நீ ராஸ்கல் ஏன் சொல்லிட்டா நான் நினைச்சேன் எனக்கு எப்படி தெரியும் இல்ல ஐஷா கதை சொல்லிட்டு இருந்தான் ஓகே ஜூம் கால்ல கதை சொல்லிட்டு இருக்கிறப்ப ஐஷா அப்படியே இவன் பின்னாடியே வந்தான் அப்படியே இப்படி இல்ல முதல்ல யூஸ்வலா ஜூம் கால் எல்லாரும் வரும்போது ரொம்ப ப்ராப்பரா வருவீங்க பேக்ரவுண்ட் செட் பண்ணி எல்லாமே பயங்கர ப்ராப்பரா இருக்குங்க இவரு கதை சொல்லும் போது இவரே இப்படிதான் போன் இப்படி இவரு இப்படி கதை சொல்றாரு அப்ப அந்த இதுல யோசிக்கோங்க மத்த சொல்லுங்க இவனோட என்ட்ரி இப்படி மேல இருந்து ஒரு ஆள் வருது பக்கத்துல உட்காந்து கதை கேட்டு இருப்பான் எனக்கு எடுத்து தருவான் அப்ப அது விட்டுட்ட அந்த சீன் விட்டு அது சொன்னியான்னு கேக்குறாங்க அவங்க ஏதாவது டவுட் கேக்குறாங்க அவங்க டவுட் கேட்டு இத சொல்லிட்டியான்னு கேக்குறாங்க அப்போ ஐஷு கேக்குறாங்க யார் அந்த பையன் உங்க அக்கா பையனான்னு கேட்டாங்க இல்ல ஐஷு நீ ஏன் பையன் சொல்லுவாங்க இந்த கதையில ரொம்ப கஷ்டமாச்சு எப்படி அந்த குட்டி பண்ண பிடிக்க போறீங்க அவங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டீங்க நைஸ் அந்த 2 பேரோட லைஃப் பேசும்போது தெரிஞ்சது டைரக்ஷன் ஸ்கில் நாலேஜ் அப்படியே இருக்கு இப்போ ஸ்டோரியா வந்தாச்சு சூரியோட டைரக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ஐஸ்வர்யாவை பேசும்போது பாலசரவன் சொன்ன மாதிரி டைரக்ஷன் இருக்கு ஐடியேஷன் எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல சாருக்கு இருக்கான்னு டைரக்டர் சூரி நடிகனாக ஆசைப்பட்டா அதுக்கப்புறம் நான் எவ்வளவு தப்பான எதிர்பார்க்கவே இல்லை முயற்சி மட்டும் இருந்துச்சு நடிகனானா இப்ப கதை நாயனா எதிர்பார்க்கவில்லை கதை நாயனா இருக்கும் ஓகே மேபி நாளைக்கு அப்படி ஒன்று நடந்தாலும் நடக்கலாம் ஓகே ஏன்னா கதைகள் நிறைய இருக்கு உங்களை சுத்தி உங்க வாழ்க்கையில சுத்தி நிறைய கதைகள் இருக்கு இப்போ ஒரு கதை வெளியே வந்திருக்கு நிறைய வரணும் கண்டிப்பா இருக்கும் ஃபியூச்சர்ல நடக்கும் அது எப்போ நமக்கு தெரியாது இன்னைக்கு நல்லா பிஸியா இருக்கும் நமக்கு நிறைய பேர் கதையை வச்சுக்கிறாங்க அது நம்ம நடிச்சா போதும் ஏதாவது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அடுத்த ரொம்ப நல்லா இருக்கு முன்னாடியா இருக்கட்டும் இன்னும் அடுத்து கண்டிப்பா ப்ராஜெக்ட்ல இருப்பீங்க ஆமா கண்டிப்பா மக்கள் கொடுக்குற அன்பும் சரி அந்த அரவணைப்பும் ரொம்ப இயல்பாகவும் இருக்கு அது அப்படியே கண்டினியூஸ்லயே வீரன் சபா வாழ்ல தெரிவிச்சுக்கிறேன் ஐஸ்வர்யா அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்கூல் தக் லைஃப் அங்க கத்திட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பொன்னியின் செல்வன்ல நீங்க ஒன்று கத்திருப்பீங்க இப்ப தக் லைஃப்லயும் அஃப்கோர்ஸ் யூ மஸ்ட் பி லேர்னிங் பாயிண்ட் இருக்கு நான் என்ன லேர்ன் பண்றேன்னு கேக்குறீங்களா சின்ன போர்ஷன் தான் பண்ணிருக்கீங்க சின்ன போர்ஷன் தான் ஜாஸ்தியா எதுவும் இல்ல ஓகே பரவாயில்ல வாய்ஜர்ல இருந்த எர்த் பாக்குற மாதிரி ஒரு டாக்டர் ஓகே மாமன்ல இங்க தான் ரேகாவா பெருசா இருக்கீங்க அதை நாங்க பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் அஃப்கோர்ஸ் ரொமான்டிக் வெர்ஷனை பார்க்க போறோம் சூரி அண்ட் ரேகா அண்ட் மாமனார் இன்பா ரேகா இன்பாவோட காதல் அந்த கிராமத்து காதலை பாக்குறதுக்கு வெயிட்டிங் என்டையர் டீம் ஒன் செகண்ட் விகடன் சார்பா வாழ்த்துக்கள் பிரசாந்த் பாண்டியராஜ் பிரதர் உங்க கரியர் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜிங்க்கு போகணும்னு சொல்லி விஷ் பண்ற நிறைய ஆட்கள்ல திருச்சி பையனா நானும் ஹாப்பியா இருக்கேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.